இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பெண்களே உஷார். இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு பெண்மை குறைவு உள்ளது என்று அர்த்தம். ஸோ என்னென்ன அறிகுறிகள் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஆண்களுக்கு ஏற்படும் ஆண்மை குறைவு பிரச்சனை போலவே பெண்களுக்கும் சில பாலியல் குறைபாடு பிரச்சனைகள் உள்ளது. இது பெண்மை குறைவு என்று அழைக்கப்படும். ஆண்மை குறைவு போலவே பெண்களின் இந்த பிரச்சனைகளுக்கு தாம்பத்தியத்தில் குறைபாடுகள் உண்டாகும். ஆண் பெண் இருவரின் யாருக்கும் இந்த பாலியல் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அவர்களின் இல்லறத்தை தான் பாதிக்கும். பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்பட காரணம் அவர்களின் உடலில் ஏற்படும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனின் குறைபாடாகும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் ஆண் பெண் இருவருக்குமே பாலியல் ஆசைகளை தூண்டுவதாகும். இதில் குறைபாடு ஏற்படும் போது நிச்சயம் அது பெரிய பிரச்சனை தான். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு உள்ளது என்பதற்கான அறிகுறிகள் சில. நம்பர் 1, மாதவிடாய் மாறுதல் ஏற்படும். ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டின் முக்கிய அறிகுறி இதுதான். உங்கள் மாதவிடாய் சுழற்சி சீராக வைத்திருக்க ஈஸ்ட்ரோஜன் மிகவும் அவசியமாகும். ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு உங்கள் மாதவிடாய் சுழற்சியில் அதிகமான பிரச்சனைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ஈஸ்ட்ரோஜன் உங்கள் மாதவிடாயில் சிக்கலை ஏற்படுத்துவதால் அது உங்கள் மனநிலையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு உள்ளது போல உங்கள் மனநிலையில் ஒரு ரோலர் கோஸ்டர் போலவே மாறிக்கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் அடிக்கடி கோபமும் எரிச்சலும் உங்களுக்கு ஏற்படும். இதற்கு முழு காரணமும் இந்த ஹார்மோன் குறைபாடு தான். ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு உங்கள் தூக்கத்தில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த ஹார்மோன் மூளையில் மற்ற ஹார்மோன்களான செரோடினுடன் தொடர்புடையது. இந்த செரோடினின் தான் தூக்கத்திற்கு தேவையான மெலோடினின் உற்பத்தி செய்கிறது. இந்த சூழ்நிலையில் செரோடினின் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருக்கும்போது அது தூக்கத்தை பாதிக்கும். இதனால் நீங்கள் அதிகம் சோர்வுக்குள்ளாவீர்கள். ஈஸ்ட்ரோஜனுடன் செரோடினுக்கும் இருக்கும் தொடர்பு உங்கள் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஈஸ்ட்ரோஜன் உங்கள் உடலில் செரோடினின் உற்பத்தியை அதிகரிப்பதால் உங்கள் மனநிலை சீராக இருக்கும். நீங்கள் சோகமாக இருப்பதாக உணர்ந்தால் அதற்கு செரோடினின் குறைபாடுதான் காரணம். பெண்களுக்கு பாலியல் ஆசைகள் குறைவதற்கு எண்ணற்ற காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான காரணம் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு. இதற்கு செரோடினின் அளவு ஒரு முக்கிய காரணமாகும். குறிப்பாக உங்கள் இரத்தத்தின் அளவு செரோடினின் அளவு பொறுத்துதான் உங்களுக்கு எவ்வளவு பாலியல் ஆசைகள் இருக்கிறது என்பது தீர்மானிக்கப்படும். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், குறைவான எஸ்ட்ரோஜன் இருந்தால் குறைவான செரோடினின் இருக்கும், குறைவான செரோடினின் இருந்தால் குறைவான பாலியல் ஆசைகள் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு தாம்பத்தியத்தை கூட வலிமிக்கதாக மாற்றிவிடும். அதாவது உங்கள் உடலின் போது ஈஸ்ட்ரோஜன் இல்லாவிட்டால் உங்கள் பிறப்புறுப்பு சீக்கிரமாகவே வளர்ச்சி அடையும். மேலும் இது பிறப்புறுப்பு சுவர்களில் கடினமாக்கும். இதன் விளைவாக நிச்சயம் உறவின் போது உங்களுக்கு அதிகமான வலி ஏற்படும். மேலும் ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டால் வறட்சி அடைவது பெண்களின் பிறப்புறுப்பு மட்டுமல்ல, ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு உங்கள் உடலின் உற்பத்தியாகும் கண்ணீரின் அளவையும் குறைக்கும். எனவே ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருக்கும் போது உங்கள் கண்களின் வறட்சியை ஏற்படுத்தும். உங்கள் கண்கள் சிவப்பாகவே இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு உங்கள் சருமத்திலும் பிரதிபலிக்கும். ஈஸ்ட்ரோஜன் குறைப்பாக உள்ள சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகிறது. மேலும் இது இயற்கை அமிலங்களின் உற்பத்தியை உங்கள் சருமத்திற்கு அளிக்கிறது. இது இல்லை என்றால் ஈஸ்ட்ரோஜன் இல்லை என்றால் உங்கள் சருமத்தில் வெடிப்புகள் ஏற்படும். அதுக்கப்புறம் மறதி. அதாவது ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு உங்கள் மூளையின் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் உடலுக்கு தேவையான ஹார்மோனின் அளவை விட குறைவான ஹார்மோன் இருந்தால் உங்களின் அனைத்து செயல்பாடுகளும் பாதிக்கப்படும். ஈஸ்ட்ரோஜன் தான் உங்கள் மூளையின் தொடர்புடைய அனைத்து நரம்புகளையும் சீராக செயல்பட வைப்பதோடு மன அழுத்தத்தை குறைக்க உதவும். கார்டிசோல் ஹார்மோனின் உற்பத்தியையும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு அதிகம் இருந்தால் அது உங்களுக்கு அடிக்கடி தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து ஈஸ்ட்ரோஜன் அளவுகளில் மாற்றம் ஏற்படுவது உங்கள் தலைவலியை ஏற்படுத்தலாம். குறிப்பாக மாதவிடாய் ஏற்படுவதற்கு முன்னர் தலைவலி ஏற்படும். அதற்கு காரணம் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடுதான். ஒருவேளை உங்களுக்கு கருத்தரிப்பதில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஈஸ்ட்ரோஜன் குறைபாடுதான் முக்கிய காரணமாகும். ஏனென்றால் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு உங்கள் கர்ப்பப்பையை பலவீனமாக்குவதால் அது உங்களுக்கு கருத்தரிப்பதிலும் பல பிரச்சனைகளை உண்டாக்கும். ஈஸ்ட்ரோஜன் உங்களுக்கு கொழுப்பு செல்களுடன் தொடர்புடையது. உங்கள் எடை அதிகரிப்பதிலும் குறைவதிலும் ஈஸ்ட்ரோஜனின் பங்கு முக்கியமானது. அதிகம் ஈஸ்ட்ரோஜன் உங்கள் எடை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே போல உங்கள் எடையை குறைக்க இயலாமல் சிரமப்படுவதற்கும் காரணமும் குறைந்துள்ள இந்த ஈஸ்ட்ரோஜன் தான். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த ஆரோக்கிய தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.